இல்ல திமுகவுக்கு எங்களை பார்த்து பயம், எம்ஜிஆர் எப்படி விமர்சிச்சாங்களோ கொச்சையா, எம்ஜிஆர் எப்படி மட்டம் தட்டினாங்களோ அதே மாதிரி என்னை வந்து விமர்சிக்கிறாங்க, அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, திமுகவோட வேலையே இதுதான் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அநாகரிகமாக பேசுறது. இதுக்கு கவலைப்பட வேண்டிய ஆள் யாரு மேடம்? திமுக தான். நீங்க திமுக. ஆமா. A few moments later. எங்களுக்கு கவலையே இல்லை. ஏன் கவலை இல்லைன்னு கேளுங்க. ஏன் கவலை இல்லைன்னா ரோட்ல தந்தி கம்பம் இருக்கும். தந்தி கம்பத்துக்கு மேலே குண்டு பல்பு எரியும், இல்லை டியூப் லைட் எரியும். அந்த பல்பு வெளிச்சத்தில் ஒரு 100 பேர் படிச்சிருப்பான். அந்த பல்பு வெளிச்சத்தில் பாதி பேர் ஊரை கடந்து வந்திருப்பான். அந்த பல்பு வெளிச்சத்தில் பாதி பேர் வளர்ந்து வந்திருப்பான். இந்த தந்தி கம்பத்துக்கு உண்டான வரலாறு திமுகவுக்கு. அதே நேரம் அந்த தந்தி கம்பத்தோட அருமை தெரியாம ஒரு எருமை மாடு அரிக்குதேன்னு போஸ்ட்ல வந்து சொரிஞ்சுக்கிட்டு இருந்தா தந்தி கம்பம் தான் கவலைப்பட போதா? எவனுக்கெல்லாம் அரிப்படுதோ அவன் எல்லாம் எங்க போஸ்ட்ல தான் வந்து சொரிஞ்சுக்கிறான். இந்த 2026 காலம் ரொம்ப டஃப்பாக இருக்குது, திமுகவுக்கு பெரும் சவாலாக இருக்கும். அதனால தான் தொடர்ச்சியாக வந்து பெயரை சொல்லாமல், கட்சி பெயரை கூட சொல்லாமல் விமர்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்து உங்கள் மேடைகள்லேருந்து போன நாஞ்சில் சம்பத்தே வந்து பல மேடைகளில் இப்போ கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது. நாஞ்சில் சம்பத்துக்கு உண்டான வரலாறு பெரிய வரலாறு. நல்ல தமிழ் கலைஞர், நல்ல தமிழ் பேச்சாளர், நல்ல தமிழ் உணர்வாளர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனை திடீர்னு எங்கடான்னு பாக்குறேன், அந்த பக்கம் போய் நின்று பிடி மாஸ்டர் மாதிரி விஷுவல் ஒன்றை கழுத்தில் மாட்டி விட்டு அந்த மைக்கு முன்னால பேச விட்டானுவான். அந்த 2 நிமிஷம் பேசிட்டு விசில் எடுத்து ஊதிட்டு திரும்பி பேசுவான். என்ன தலையெழுத்து இதெல்லாம்? திமுகவுக்கு அவருடைய இலக்கிய பேச்சு, அவருடைய மதிப்பு தெரியல, திமுக என்ன மதிக்கல, திமுக நாகரிகமற்ற கட்சி, இன்னும் மோசமா இறங்கி விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா நான் அங்கிருந்து வந்தவன், அதனால எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றார். அதெல்லாம் ஒன்றும் தவறில்லை மேடம். அதெல்லாம் வாழ்வனந்தோர் நல சங்கம். அதனால அகதிகள் முகாமில் போய் சேர போயிருக்கு. அது அகதி ஆயிடுச்சு அரசியல்ல. அண்ணன் நாஞ்சில் சம்பத்து அகதி ஆயிட்டாரு அரசியல்ல. இனிமேல் இது எங்கேயாவது முகாமில் போய் தான் சேர்ந்தாகணும். அது இறுதியாக சேர்ந்த முகாம் இது. அங்கே ஏற்கனவே அகதிகள் தான் குடியிருக்கானுங்க. கடைசி அகதியாக இதுவும் போயிருக்கு. அதனால் அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. அகதிகளுக்கெல்லாம் இனிமேல் நாங்கள் தான் பார்த்து இனிமேல் வாழ்க்கையில் குடியுரிமை கொடுக்கணும்.